கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஜீசஸ் கலங்கிடவே வேண்டாம், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உன் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்விடும். முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு பிந்திய நற்சீர் உண்டாக செய்வேன். இனி நல்லதுதான் நடக்கும், இனி நல்லதுதான் நடக்கும். இனி ஒன்ன சோச்சா சொல்லுவாங்க, அம்மா நீ நல்லா இருக்கடா, அல்லேலூயா சொல்லுங்க. நீ இனிமே கெட்டு போனேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, நீ ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீ கர்த்தரை தேடினாய், கர்த்தரை உயர்த்தினார் சொல்லுவாங்க, கர்த்தரை கனம் பண்ணார் சொல்லுவாங்க. உன் வீட்டில் நிச்சயமாய் கண்ணீர் மாறும், ருசி உண்டாகும், மேன்மை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார், சபையை புதிதாக்குகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை புதிதாக்குகிறார். உன் ஆவிக்குரிய அபிஷேக அனலை கர்த்தர் புதுப்பித்துக் கொடுக்கிறார். உன் சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை புதுப்பிக்கிறார். உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன், உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன், உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன், உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். இப்படி கானாவூரிலே முதலாம் அற்புதம் நடந்தது. இப்படி முதலாம் அற்புதம் நடந்தது. இயேசு செய்த முதலாம் அற்புதம் நியாயப்பிரமாணத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பாவத்திற்கும் கட்டுப்பட்டு அடிபட்டு வாழ்க்கையில் நிறைவு பெறாத மனுக்குலத்துக்கு தெய்வம் தந்திருக்கிற நற்சீர்தான் முதலாம் அற்புதம். சபையே, ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறார் என்று எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஜீசஸ் கலங்கிடவே வேண்டாம், நம்மை இயேசு கைவிட மாட்டார்.